இருக்கிறதுனால உரிமை சுதந்திரங்கிற பேர்ல இழந்துட்டாங்கன்னு சொன்னா பெண்ணுக்கு தான் பாதுகாப்பு போயிடும். கூட்டிக்கிட்டு போறான், ஒரு ஆசை காட்டணும், எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிடறான். தாய் தாப்பெல்லாம் விட்டுட்டு அவன் கொடைக்கானல்ல ஒரு 3 நாள் வச்சுட்டு ஓடி போயிடறான். கொடைக்கானல்ல கொண்டு 3 நாள் அனுபவிச்சுட்டு இங்கே இந்த வர்றேன்னு போறான். இப்படி விடப்பட்ட அபலை பெண்கள் எத்தனை பேரு? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்ங்கிறேன். அவர்கள் சின்ன வயசுலயே மெச்சூரிட்டி ஆயிடுறாங்க, ஆண்கள் கொஞ்சம் லேட் ஆகுறாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த அந்த பலவீனத்தை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்றான், ஆண்கள் நிறைய ஏமாத்துறான். கைவிடப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நெஞ்சு பாரா. கல்யாணம் பண்றேன்னு வாக்களிச்சுட்டு ஏமாத்தப்பட்ட அபலை பெண்கள் 100க்கு 25 இருக்கும். அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாரால யாரால ஏமாத்தப்படுறாங்க? சொந்தக்காரங்களால, கூட படிக்கிற மாணவர்களால, படிச்சு தர்ற ஆசிரியர்களால, பக்கத்து வீட்டுக்காரர்களால, இது மதகுருமார்களால, இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல இருந்து தப்பிக்கணும்னு சொன்னா ஆண்கள் தனியா படிங்க, பெண்கள் தனியா படிங்க. பெண்களுக்குன்னு தனி கல்வி குணம் ஏற்படுத்துங்க. பெண்களுக்கு எல்லாத்தையும் விட பாதுகாப்பு முக்கியம். அவர்களை பலவீனப்படுத்திட்டு போயிட்டான்னு சொன்னா நாளை அவங்களுடைய எதிர்காலம் இருண்டு போயிடும். நம்ம இருக்கிற சமூக அமைப்புல இருந்துகிட்டு சிந்திக்கணும். இந்த சமூக அமைப்புல அவர்கள் பாதுகாப்பா கண்ணியமா இருக்கணும்னு சொன்னா ஆண்களோட சேர்த்து விட்டுறக்கூடிய ஒரு நிலைமையை தவிர்க்கணும். அதனால பெண்களுக்கு எத்தனை கல்வி கூடங்களை இஸ்லாமிய சமுதாயத்தில் உண்டாக்கி அழகா படிச்சுட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல பெண்ணுக்கு தனி கல்வி கூடம், பெண்கள் தனியா படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கலந்து படிக்கக்கூடிய நிலைமை வரும் பொழுது நம்ம படிப்பை விட அவருடைய பாதுகாப்பை தான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. படிப்பு பிரச்சனை இல்ல, பாதுகாப்பு. எதிர்காலம் இருந்து போயிருமே, தற்கொலை பண்ணிக்கிறா எத்தனை பெண்ணு. இவன் ஏமாத்திட்டு போயிடுறான், வீட்டுக்குள்ளேயும் போக முடியல, செத்துறான். இது தேவையா? அதுக்காக இஸ்லாம் கல்வியை தடுக்கவே இல்லை. இதுதான் விஷயம். விரிவான வழக்கம் அந்த கேசட்ல இருக்கு. எனது பெயர் AKM சுப்பையா, கோட்டையூர். பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறேன். இந்து திருமணங்களில் பெண் மாப்பிள்ளையை வைத்து திருமணம் நடத்துகிறார்கள். திருமணத்தில் மணமக்களை பெரியவர்கள் வாழ்த்துகிறார்கள். ஆனால் இஸ்லாம் சமூகத்தில் மாப்பிள்ளையை மட்டும்தான் பார்க்க முடிகிறது, பெண் பக்கத்தில் வைப்பதில்லை. பெண் முகத்தையும் மூடிவிடுவாள், ஏன்? இதுவும் நல்ல ஒரு கேள்விதான். முஸ்லிம் திருமணங்களை நிறைய பார்த்துட்டு, ஐயா சகோதரர் என்ன பேர் சொன்னீங்க? பேரு சுப்பையா அவர்கள் நிறைய முஸ்லிம் திருமணத்தில் கலந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுல பெண்கள் அந்த சபையில் பக்கத்தில் வைக்கிறது இல்லை, அது உண்மைதான். வைக்கிறது பழக்கத்தில் இல்லை, வைக்கிறது இல்லை. ஆனால் ஒரு திருமணத்தில் பெண்ணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாம் கொடுக்கப்படுது. எப்படி கொடுக்கப்படுது? இஸ்லாத்துல ஒரு பெண்ணு புருஷனை வேணான்னு சொன்னான்னு வைங்க, இஸ்லாத்துல திருமணம் செல்லாது, திணிக்கவே முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிகள் நாயகத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அப்படித்தான் கூப்பிடுவாங்க. என்னுடைய கணவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார், அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, பிடிக்காதவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நான் என்ன பண்றாங்க, இது திருமணம் இல்லை, செல்லாதுங்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. அவங்க தான் ஜனாதிபதி, அவங்க தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அவங்க தீர்ப்பு மேல அப்பீல் அந்த உலகத்தில் கிடையாது. அப்ப பெண்ணிட்ட சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணோம்னு சொன்னா கல்யாணம் செல்லாது. அப்ப அவர்கள் சம்மதத்தோட தான் இந்த மேரேஜ் நடைபெறுது. இதன் ஒரு பெண்ணுக்கு முக்கியமா தேவை. மாப்பிள்ளை பிடிக்கலன்னா இல்ல, பிடிச்சாதான். என்ன ஒண்ணு, அந்த சபையில் வைத்து பண்ணாத காரணம் கூடாதுங்கிறலாம் ஒண்ணு இல்ல. அப்படி சில நாடுகள் நடக்கவும் செய்யுது. நம்ம நாட்டுகளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப வெக்க உணர்வு உள்ளவர்கள், கூச்ச உணர்வு உள்ளவர்கள். இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்களை கேலி செய்யற மாதிரியும் கிண்டல் பண்ற மாதிரியும் ஒரு பாடல்களை பாடி அசிங்கமான முறையில் பாடி அந்த வெக்கி புரிந்து அப்படி செவந்து போய் நிப்பா பொம்பளை. அந்த மாதிரி எல்லாம் ஒரு 4 பேருக்கு முன்னாடி எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவிர்க்கப்படுதே தவிர, சமுதாயத்திலேயே தவிர்க்கப்படுதே தவிர, வேற நாடுகள்லாம் நடக்கத்தான் செய்யுது. இவங்களா தவிர்த்துக் கொள்றாங்களே தவிர உரிமைகள்ல எந்த குறையும் வைக்கல. அவர்கள் மாட்டேன்னு சொன்னா மாட்டேன் தான். எந்த தகப்பனுக்கும் அந்த புருஷனை தீர்மானிக்க முடியாது. அதே நேரத்தில் சபையில வைத்துட்டு புருஷனை பத்தி தீர்மானிக்கிற உரிமை அவளுக்கு கிடையாது. அவளுக்கு கடைசி நேரத்தில் ஒரு புக்கு வச்சிருப்பாங்க முஸ்லீம் கல்யாணங்கள்ல எல்லாம், ரிஜிஸ்டர் புக்கு இப்படி கொண்டு போவாங்க. எல்லாரும் கையெழுத்து போட்டு அந்த பெண்ணிட்டையும் கையெழுத்து வாங்குறதுக்கு புக்கு போகும். அவன் சைன் பண்ணா தான் கல்யாணம், கையெழுத்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணும், இல்லைன்னா நிக்காக கிடையாது. கையெழுத்து போட்டு வந்த பிறகுதான் இங்க என் மகளுடைய சம்மதத்தோடு நான் கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொல்லுவார். அந்த ஒண்ணுல இஸ்லாம் வித்தியாசப்படுது. அடுத்தது என்னன்னு கேட்டா, திருமணத்துல அவங்க 2 பேரும் பண்ணிக்கிறனுங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும்னு வைங்க, பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு போயிருது. பெண்ணுடைய கார்டியன் நின்று தான் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுன்னு வைங்க, அங்க பாதிப்பு வராது. அவன் கரெக்டா வாங்குறத வாங்கிடுவான், ஏற்பாடு பண்ற ஒழுங்கா பண்ணிடுவான், விசாரிக்கிறத ஒழுங்கா விசாரிச்சிருவான். அப்ப இஸ்லாமிய திருமணத்துல பெண்களுக்கு மகர் வாங்கணும், அவன் ஒழுங்கான விசாரிக்கணும், தகப்பன் தான் நின்று அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்.
அந்த மாதிரி விசாரணைக்காக வேண்டி பெற்றோர்கள் நின்று அந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க, ஆனா பெண்ணிடத்துல சம்மதம் கேட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்லுது. அதனால வேற வந்து அவங்கள ஒரு உரிமையை பறிக்கிறதாகவோ, கல்யாணத்துல உரிமையை தேர்ந்தெடுக்கிற உரிமை தானங்க, அது இஸ்லாம் கொடுத்துறது. ஒரு சபையில வந்து உட்கார்லையே தவிர மாப்பிள்ளை யாருன்னு விரும்பி தான் அந்த பெண்ணு ஒத்துக்கிறது. அப்புறம் கேள்விக்கு இடம் கிடையாது, உரிமை பரிசையா எடுத்துக்க கூடாது. அவங்க வெக்க உணர்வுனால அப்படி ஒதுங்கிக்கிறாங்க, அதான் காரணம். கடைசி கேள்வியா? மாசி சுப்பிரமணியன் செம்பன்மாரி, கடைசிக்கு அப்புறம் ஒன்று இருக்கு அவருக்கு. ஐக்கிய நாடுகள் அம்பேத்கர் சங்கத்தினுடைய முன்னாள் பொருளாளர். ஐயா, எம்மதமும் சம்மதம் என்று சொல்கின்ற நம்முடைய இந்திய திருநாட்டில் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வன்முறைகளை தவிர்ப்பதற்கு நம்முடைய புனிதமான இஸ்லாம் கூறும் வழிவகைகள் என்ன? அழகான வழி கேட்டிருக்கிறாங்க. அதாவது பல்வேறு மதத்தவர்கள் வாழ்றோம். அதுல ஒரு வார்த்தை சொன்னாங்க, எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாட்டில் சொன்னாங்க. எம்மதமும் சம்மதம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் அதுல போலித்தனம் இருக்கக்கூடாது, நல்லா விளங்கிக்கணும். எதை நம்ம சொல்றோம்னு வைங்களேன், அதுல கரெக்டான உள்ளத்துல என்ன இருக்காதான் வெளியிலையும் வரணும். எந்த மதத்துக்காரர்களுக்கும் வாழ்க்கையில எம்மதமும் சம்மதம் கிடையாது. எப்படி கிடையாதுன்னு வைக்கிறேன்னு வைங்களேன், ஒருவர் சொல்றாரு கடவுள் ஒன்று, இன்னொருவர் சொல்றாரு கடவுள் ரெண்டு. இரண்டு எப்படி சரியா வரும்? அது சரிண்டா அது சரி, இது சரிண்டா அது சரி, அப்படிதான் அர்த்தம். கடவுளுக்கு மனைவி இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, மனைவி இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு, ரெண்டும் சரின்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. அதாவது அது சரின்னு தான் அவர் சொல்லணுங்கிற, இது சரின்னு தான் இவர் சொல்லணும். நம்ம ஒரு கொள்கையில இருந்து சொல்லணுமே தவிர எல்லாம் சரிண்டா ஒரு கொள்கை இல்லாம போயிடும். இந்து சகோதரர்கள் என்ன நினைக்கணும்னு கேட்டா, நாம இருக்கிற கொள்கை சரியான கொள்கை, நம்பிக்கை இருந்தா இதான் சரி அப்படி நம்பித்தானே நம்ம கடவுளுக்கு பல தெய்வங்கள் நம்ம கும்பிட்டு இருக்கிறீங்க. அது நம்பித்தானே கும்பிடுறோம், அது கரெக்ட் தானே சொல்லித்தானே செய்யறோம். அப்படி நம்பணுங்கிற, கரெக்ட்னா கரெக்ட் நம்பணும். ஒன்னொன்று சொல்ற தப்பு, அதை நான் ஏத்துக்கிறேன். எப்ப இது வரும்னு கேட்டா, ஏன் கொள்கை இது, உன் கொள்கை அது, இதுவும் அதுவும் வேற வேறதான், இது வேற அது வேறதான், அதுக்காக நம்ம அடிச்சுக்கிற வேணாம். உன் கொள்கை அதுன்னு விளங்கி நான் உன்ட்டு தலையிட மாட்டேன், ஏன் கொள்கை இதுன்னு விளங்கி நீ தலையிடாத அப்படின்னு போனாதான் ஒரு நல்லிணக்கம் ஏற்படுமே தவிர, நம்ம இல்லாத ஒன்ன போலித்தனமா நம்ம உண்டாக்கிட்டோம் வைங்க, அது ஏற்படாது. இப்ப கடவுளை இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவாரு, கடவுளை இருக்குன்னு ஒருத்தர் சொல்ற, ரெண்டு இப்படி ஒன்னாவும். இல்லண்டா இல்லதான், இருக்குண்டா இருக்குதான், ரெண்டையும் நான் ஏற்றுக்கிட்டு சொல்ல முடியுமா? கடவுள் இல்லை என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், கடவுள் இருக்குது என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு கொள்கை கிடையாது. இது நம்ம விளங்காம சொல்லிட்டு இருக்கிறோம். எம்மதமும் சம்மதம் இல்லாத சொன்னால ஒத்துமை வராதுங்க, இருக்கிறத ஒத்துக்கிட்டாதான் ஒத்துமை வரும். என்ன இது? ஒவ்வொரு இந்துவும் அவருடைய உள் மனசில் நினைக்கிறார் தன்னுடைய மதம் சரிண்டு, ஒவ்வொரு கிறிஸ்துவரும் நினைக்கிறார் தன்னுடைய மதம் சரிண்டு, ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்கிறார் நம்ம போற பாதை சரிண்டு. மத்த ரெண்டும் தவறுன்னு நினைச்சுதான் இருக்காரு, வாயில சொல்ல மாட்டாரு அது சரியில்லை இதான் கரெக்ட். உள்ளுக்குள்ளதான் உள்ளத்துல உள்ளதை வெளிப்படையா சொல்ல வைக்கப்படக்கூடாது. ஒவ்வொருத்தர் என்ன நினைக்கிறாருன்னா, இது சரி நான் இதுக்கு வந்திருக்கணுமே, அது சரி நான் நினைச்சேன் நான் அதுக்கு வந்திருப்பேன், இது சரி நீங்க நினைச்ச இதுக்கு வந்திருப்பீங்க, வரல. நீங்களா இருக்கிறீங்க, நானா இருக்கேன், ஒரு கிறிஸ்துவரா இருக்காருன்னு கேட்டா, அவரவர் தன்னுடைய வழிமுறை சரி என்று உள்ளுக்குள்ள நினைக்கிறார், மத்த வழிமுறை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறார், சொல்ல மாட்டார். என்ன வித்தியாசம்னா, அது சரியில்லைதான் அதே மட்டும் சொல்லிட்டு இருப்பான், நம்ம இது சரி, இப்படித்தான் போய்கிட்டு இருக்கிறோம். அதனால எம்மதமும் சம்மதம்னு ஒரு கொள்கை உலகத்தில் இருக்க முடியாது, முதல் விளங்கிக்கணும். ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி, எல்லாத்திலையும் கொள்கை கோட்பாடு எல்லாம் வேற வேற, நூற்றுக்கணக்கான டிஃபரெண்ட் இருக்கும்போது ரெண்டையும் நான் 5 3 8 சரி 7 சரின்னு சொல்லக்கூடாது. 5 3 8 சரின்னா 7 சரியில்லை, 7 சரின்னா 8 சரியில்லை, அப்படித்தான் சொல்லணும். எல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. ஒத்துமை ஏற்படுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் அடுத்த மதத்தினுடைய கொள்கையை தெரிஞ்சு அவர்கள் மதத்தின்படி அப்படித்தான் நடப்பார்கள், நம்ம அதை அங்கீகரிக்கணும். அதுல போய் நம்ம குறுக்கிடக்கூடாது, அதுல போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. ஒரு இந்து இப்படித்தான் நடப்பார், நம்ம போட்டு அதுல போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. ஒரு முஸ்லீம் கொள்கை இப்படி அப்படித்தான் நடப்பார், நம்ம அப்படி நினைச்சோன்னு வைங்க சண்டை இருக்காது. இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு முறையை, இன்னொரு மதத்தினுடைய கொள்கையை அவர்கள் கடைபிடிக்கும் பொழுது அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அதை விமர்சனம் பண்ணக்கூடாது, அதை குறை சொல்லக்கூடாது. அப்படின்னு வந்துட்டோம்